பிளட்டை பத்தி சொல்ல போறேன். பிளட் வந்து பாத்தீங்கன்னா 2 பிரிவா இருக்கு. ஓகேங்களா? ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிளாஸ்மான்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு வந்து ரத்த செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிளாஸ்மா பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் காரத்தன்மை. இந்த பிளாஸ்மா வந்து ரத்தத்துல வந்து பாத்தீங்கன்னா 55% பிளாஸ்மா இருக்கு. ரத்த செல்கள் வந்து பாத்தீங்கன்னா 45% ரத்த செல்கள் இருக்கு. ஓகேங்களா? இந்த பிளாஸ்மா வந்து அதுல என்னென்ன இருக்குன்னா அது வந்து கொஞ்சம் காரத்தன்மை குறைஞ்சது. சிறிதளவு காரத்தன்மை அது. ஓகேங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா யூரியா இருக்கு, கரிம பொருட்கள் இருக்கு, ஊட்டச்சத்து இருக்கு, புரதங்கள் இருக்கு. இதெல்லாம் வந்து பிளாஸ்மால வந்து இருக்கு. ஓகேங்களா? கார்போ ஹார்மோன் இதெல்லாம் வந்து பிளாஸ்மால வந்து இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ரத்த செல்கள். ரத்த செல்கள் வந்து 3 வகையா பிரிக்கலாம். ஓகேங்களா? ரத்த சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள், ரத்த கட்டுகள்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ரத்த சிவப்பணுக்கள். ரத்த சிவப்பணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆர்பிசின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரெட் பிளட் செல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் வந்து பாத்தீங்கன்னா எரித்ரோசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரத்த சிவப்பணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இந்த சிவப்பு நிறமா இருக்கிறதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் தான் வந்து சிவப்பு நிறமா இருக்கு. இந்த ஹீமோகுளோபின் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் படகுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்களுக்கு மற்ற செல்களுக்கு ஆக்சிஜனை எடுத்துட்டு போறதுனால இது ஆக்சிஜன் படகுன்னு சொல்லுவாங்க. இந்த ரத்த ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே எடுத்துட்டு போகும். ஓகேங்களா? நுரையீரல்ல இருந்து வந்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே எடுத்துட்டு போகும். ஓகேங்களா? இந்த ரத்த சிவப்பணுக்களுடைய வாழ்நாள் வந்து பாத்தீங்கன்னா 120 நாள் இதோடைய வாழ்நாள். இதுக்கு வந்து முதிர்ச்சி அடைந்த ரத்த சிவப்பணுக்கள். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உட்கரு வந்து இருக்காது. ஓகேங்களா? இது வந்து குளிர்ந்து கட்டையா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய வாழ்நாள் 120 நாள்ன்றனால இது வந்து பாத்தீங்கன்னா மண்ணீரல்ல வந்து அழியும். ஓகேங்களா? அதனாலதான் இந்த மண்ணீரலை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ரத்த சிவப்பணுக்கின் இடுகாடு அல்லது சுடுகாடு அப்படின்னு சொல்லி மண்ணீரல்ல வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து ரத்த வெள்ளை அணுக்கள். ரத்த வெள்ளை அணுக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதை 2 வகையா பிரிக்கலாம். ஓகேங்களா? துகள்கள் உடையது, துகள்கள் அற்றது. ஓகேங்களா? துகள்கள் உடையத 3 வகையா பிரிப்பாங்க. என்ன துகள்கள் உடையதுன்னா என்ன? துகள்கள் அற்றதுலாம் என்னன்னா இந்த சைட்டோபிளாசத்துல வந்து இருக்கும் அது. ஓகேங்களா? சைட்டோபிளாசம் அது இருந்ததுன்னா துகள்கள் உடையது. அது இல்லைன்னா துகள்கள் அற்றதுன்னு சொல்லுவாங்க. துகள்கள் உடையத வந்து 3 வகையா பிரிக்கலாம். ஓகேங்களா? இந்த 3 வகை என்னன்னு பாத்தீங்கன்னா நியூரோபில், போசினோபில், ஈசினோபில் அப்படின்னு இந்த 3 வகையா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் நியூரோபில். நியூரோபில் என்ன பண்ணுனா நோய் தொற்று மற்றும் வீக்கத்தின் போது இதோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா அதிகமாகும். ஓகேங்களா? இதுதான் வந்து நியூரோபில். அடுத்தது ஈசினோபில். ஈசினோபில்னா நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வாமை மற்றும் இந்த ஒவ்வாமை டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இதோட எண்ணிக்கை வந்து அதிகமாகும். ஒட்டுண்ணி மற்றும் ஒவ்வாமை டைம்ல எண்ணிக்கை வந்து அதிகமாகும். இதை வந்து பாத்தீங்கன்னா விழுங்கும் செல்கள்னு சொல்லுவாங்க. சாரி, நஞ்சு முறிவு. இது வந்து இந்த ஈசினோபில் தான் வந்து நஞ்சு முறிவினை ஏற்படுத்தும். ஓகேங்களா? அதனால நஞ்சு முறிவினை செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது போசினோபில்கள். இதோடைய வேலை என்னன்னா இது வந்து நம்ம உடம்புல இந்த செல்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வீக்கம் ஏற்படும் போது இதோட எண்ணிக்கை வந்து கம்மியாகும். ஓகேங்களா? அடுத்தது ஆமா, எண்ணிக்கை கம்மியாகும். அடுத்தது வந்து துகள்கள் அற்றது. துகள்கள் அற்றது வந்து பாத்தீங்கன்னா 2 வகையா பிரிக்கலாம். ஓகேங்களா? லிம்போசைட்டுன்னு சொல்லலாம், மோனோசைட்டு அப்படின்னு 2 வகையா பிரிக்கலாம். ஓகேங்களா? லிம்போசைட்டு, மோனோசைட்டு. லிம்போசைட்டு என்ன பண்ணுனா பாக்டீரியா மற்றும் வைரஸ்னால ஏற்படுற இந்த நோய் தொற்றுதல் ஏற்படும் போது இது வந்து பாத்தீங்கன்னா எதிர்வினையை ஏற்படுத்தும். அப்படி எதிர்வினை ஏற்படுத்தி அந்த இதுவை வந்து இது அழிக்க பார்க்கும். அடுத்தது மோனோசைட்டு. மோனோசைட் என்ன பண்ணுனா பாக்டீரியா வந்து விழுங்கும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா விழுங்கும் செல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது ரத்த வெள்ளை அணுக்களுடைய வேலையே என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து ஏதாவது நோய் எதிர்ப்பு ஏற்படுதுன்னா அதை வந்து அட்டாக் பண்றதுதான், அது இது பண்றதுதான் நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு இல்லாம பாத்துக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா ரத்த வெள்ளை அணுக்களுடைய வேலை. ஓகேங்களா? அடுத்தது பிளேட்ஸுகள். வெள்ளை அணுக்கள்ல பாத்தீங்கன்னா உட்கரு வந்து இருக்கும். வெள்ளை அணுக்கள் உட்கரு இருக்கும். அடுத்தது ரத்த தட்டுகள், பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ரத்த தட்டுகள் என்ன அதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னா இது வந்து இதோடைய வாழ்நாள் வந்து 8ல இருந்து 10 நாள் தான் ரத்த தட்டுகள். ஓகேங்களா? இதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னா இது வந்து பிளட்டை வந்து பாத்தீங்கன்னா உறைய வைக்கும். ஓகேங்களா? சப்போஸ் அது வேலை செய்யல, அதோட எண்ணிக்கை கம்மியாகுதுன்னா ரத்தம் வந்து உறைஞ்சு போகும். நம்மளுக்கு ஒரு சின்னதா அடிபட்டாலும் பிளட் லாஸ் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? அடுத்தது அனிமியா. அனிமியானா என்னன்னா ரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சதுன்னா அது வந்து அனிமியான்னு சொல்லுவாங்க. த்ரம்போசைட்டோபினியா அப்படின்னா ரத்த வெள்ளை அணுக்கள், சாரி, ரத்த தட்டுகளுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சதுன்னா அது வந்து பாத்தீங்கன்னா த்ரம்போசைட் சொல்லுவாங்க. அடுத்தது லுக்கோசைட்டோசிஸ். இது வந்து பாத்தீங்கன்னா இதோடைய எண்ணிக்கை வந்து வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். அடுத்தது லுக்கோபினியா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வெள்ளை அணுக்களுடைய எண்ணிக்கை வந்து குறையறதுனால லுக்கோபினியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏபிஓ
ரத்த வகையை வந்து கண்டுபிடிச்சவர் வந்து பாத்தீங்கன்னா காரல் லான்ஸ்டீனர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏபி இதோடைய ரத்த வகையை கண்டுபிடிச்சவர் வந்து டிகாஸ்லோ மற்றும் ஸ்டெய்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஓ என்ற ரத்த வகையை சேர்ந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தை வந்து மத்தவங்க யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம் அவங்க. அதனால அவங்க ரத்த கொடையாளின்னு சொல்லுவாங்க. இந்த ஏபி அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ரத்தத்தை யார்கிட்ட இருந்து வேணாலும் வாங்கிப்பாங்க. அவனால ரத்த பெறுபவர்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு இப்போ அடிபட்டு உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறோம். அவங்களுக்கு வந்து இப்போ செக் பண்ணி அவங்க என்ன பிளட்ன்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதுக்கேத்த போல பிளட் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அவங்களுக்கு என்ன பிளட் குடுக்கணும் அப்படின்னா, எடுத்ததுமே அவங்களுக்கு ஓ நெகட்டிவ் குடுக்கலாம். எதுக்கு ஓ நெகட்டிவ்னா, அந்த ஓ நெகட்டிவ் யாருக்கு வேணாலும் குடுக்கலாம். அதனால அவங்களுக்கு அதுதான் குடுப்போம்.